Today class நம்ம ஸ்டார்க் எஃபெக்ட் அண்ட் ஹைப்பர்ஃபைன் ஸ்ட்ரக்சர் இது ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்க் எஃபெக்ட். ஸ்டார்க் எஃபெக்ட்ன்றது நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அனலாக் ஆஃப் த சீமான் எஃபெக்ட். அதாவது சீமான் எஃபெக்ட்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்க் எஃபெக்ட்ல வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்றோம். எப்படி சீமான் எஃபெக்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து மேலும் பல காம்பனன்ட்ஸா பிரியுதோ அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்ணும்போதும் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து சில காம்பனன்ட்ஸா வந்து பிரியும் அப்படின்றது தான் என்ன அப்படின்னா அந்த ஸ்டார்க் எஃபெக்ட். இப்போ த ஸ்டார்க் லைன் ஸ்பிளிட்டிங் இஸ் வெரி மைனூட். ஆனால் வந்து ஸ்டார்க் லைன் வந்து எப்படி இருக்கும்னா வெரி மைனூட்டா ஸ்பிளிட் ஆகுது அண்ட் கேன் பி அப்சர்வ்டு ஒன்லி வித் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேவிங் எ ஹை ரிசால்விங் பவர். நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை பயன்படுத்தும் போது இருக்கக்கூடிய எஃபெக்ட் அளவுக்கு நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை பயன்படுத்தும் போது அந்த ஸ்பிளிட்டிங் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டா இருக்காது. ரொம்ப மைனூட்டா தான் இருக்கும். அதனால அதை வந்து நம்ம செக் பண்றதுக்கு நம்ம வந்து ஹை ரிசால்விங் பவர் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. அதை வந்து நம்ம பிரிச்சு பாக்குறதுக்கு. அடுத்து டாஸ் ஸ்டார்க் வந்து டிஸ்கவர்டு தட் த பால்மர் லைன்ஸ். இந்த பால்மர் லைன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இந்த பால்மர் லைன்ஸ் தான் அவர் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. இந்த பால்மர் லைன்ஸ்ன்றது நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்துல லைமனுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஃபார்மர் சீரீஸ்ல வரக்கூடிய லைன். இந்த லைனை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல கொண்டு போய் வைக்கிறார். அப்படி எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா 10⁵ வோல்ட் பெர் சென்டிமீட்டர். அதாவது 10⁵ வோல்ட் பெர் சென்டிமீட்டர் அப்படின்றது நம்ம மீட்டருக்கு மாத்தணும் அப்படின்னா வோல்ட் பெர் மீட்டர் அப்படின்னு மாத்தினீங்க அப்படின்னா கீழே மீட்டர் போட்டீங்க அப்படின்னா 10⁻⁻2 கீழே வந்து போடுவோம். அப்ப மேல ஒரு 10⁻⁻2 ஆகும். அப்போ வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 10⁻⁻5 இன்ட்டு 10⁻⁻2 வோல்ட் பை சென்டிமீட்டர் வந்து அதே மாதிரி 10⁻⁻2 மீட்டர். ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁻2 மீட்டர். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁻2 மீட்டர். இப்போ தேர்ஃபோர் வந்து நம்ம மேல வந்து 10⁻2 அதாவது 10⁻5 வோல்ட் பை சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10⁻5 வோல்ட் பை சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றும் போது நமக்கு 10⁻⁻2 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 10⁻⁻2 மேல கொண்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10⁻7. அப்ப 10⁻5 வோல்ட் பெர் சென்டிமீட்டர்ன்றது ஆக்சுவலா 10⁻7 வோல்ட் பை மீட்டர். இப்போ அந்த அளவிற்கு நம்ம வந்து மின்புலம் கொடுக்குறாங்க. அப்படி மின்புலம் கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த பால்மர் லைன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் போலரைஸ்டு காம்பனன்ட்ஸாக நமக்கு பிரியுது. நெக்ஸ்ட் சீமான் எஃபெக்ட் மாதிரியே இங்கேயும் நம்ம வந்து ரெண்டு விதமா நம்ம அதை வியூ பண்ணலாம். பெர்பெண்டிகுலர் வியூ, இன்னொன்று வந்து பேரலல் வியூ. இதை வந்து நம்ம பெர்பெண்டிகுலர் வியூ வந்து சீமான் எஃபெக்ட்ல வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வியூ அப்படின்னு சொல்லியிருப்போம். இது வந்து பேரலல் வியூன்றத வந்து நம்ம லாஞ்சிடியூடினல் வியூ அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ when viewed perpendicular to the field 5 components are plane polarized. நம்ம சீமான்ல மாதிரியே தான் 5 components வந்து plane polarized இருக்கும் with parallel to E. அங்க parallel to B ன்னு சொல்லியிருப்போம். இங்க வந்து parallel to E. சிக்மா காம்பனன்ட்ஸ் ஆர் பிளேன் போலரைஸ்டு, அதுவும் பிளேன் போலரைஸ்டு தான். இது வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈயா இருக்கும். அங்க வந்து நம்ம பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் when viewed அது பேரலல் டு த ஃபீல்டு. பேரலா நம்ம பார்க்கும்போது நமக்கு அங்கேயும் நமக்கு வந்து என்னன்னா சிக்மா காம்பனன்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கும், 5 காம்பனன்ட் கிடைச்சிருக்காது. அதே தான் இங்கேயும் ஒன்லி த சிக்மா காம்பனன்ட்ஸ் அப்பியர். பட் அங்க வந்து என்ன சொல்லியிருப்போம்னா அந்த சிக்மா காம்பனன்ட்ஸ் வந்து சர்க்குலர்லி போலரைஸ்டுன்னு சொல்லியிருப்போம். பட் இங்க வந்து அன்போலரைஸ்டா இருக்கும். பேரலல் வியூல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிக்மா காம்பனன்ட்ஸ் மட்டும் கிடைக்கும். அது வந்து நமக்கு போலரைஸ்டா இருக்காது, அன்போலரைஸ்டா இருக்கும். சீமான் எஃபெக்ட்ல அதை சர்க்குலர்லி போலரைஸ்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த மாதிரியான ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், அதாவது ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் in an electric field is known as stark effect. ஸ்டார்க் எஃபெக்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்டால ஸ்பெக்ட்ரல் லைன் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு பேரு ஸ்டார்க் எஃபெக்ட். சீமான் எஃபெக்ட்ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஃபேசன்பிளாக் எஃபெக்ட்லயும் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து ஸ்டார்க் எஃபெக்டோட இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் அது பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிகுலர் ஃபார்மேஷன் ஃப்ரம் ஆட்டம்ஸ், ஆட்டத்திலிருந்து மாலிகுல் ஃபார்ம் ஆகிறது. அப்புறம் பிராடனிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து நல்ல அகலமாகிறது, அதாவது பிராடனிங்கா கிடைக்கிறது. அப்புறம் வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அந்த அது கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு ஸ்டார்க் எஃபெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டார்க் எஃபெக்டோட சில மெயின் ஃபீச்சர்ஸ் அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதுல ஆல் ஹைட்ரஜன் லைன்ஸ் ஃப்ரம் சிம்மெட்ரிக்கல் பேட்டர்ன் ஃபார்ம் சிம்மெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ். அனைத்து ஹைட்ரஜன் லைன்ஸும் நமக்கு வந்து ஒரு சிம்மெட்ரிக்கல் பேட்டர்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து த பேட்டர்ன் டிபெண்ட்ஸ், ஆனா அந்த பேட்டர்ன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா குவாண்டம் நம்பர்ஸ், அதாவது என்னன்ற அதாவது அதுல என்ன குவாண்டம் நம்பர்ஸ் வருதோ அந்த குவாண்டம் நம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். குவாண்டம் நம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா the number of stark lines and the total width of the pattern increase with n. அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டார்க் லைன்ஸ் அண்ட் த டோட்டல் வித் ஆஃப் த பேட்டர்ன் இன்க்ரீஸ் வித் n அப்படின்னா n இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்பர் ஆஃப் ஸ்டார்க் லைனும் இன்க்ரீஸ் ஆகும். உதாரணமா இப்போ n ஈக்குவல் டு 2 அப்படின்னா நமக்கு வந்து 4 லைன்ஸ் கிடைக்குது அப்படின்னா n ஈக்குவல் டு 3க்கு வந்து நமக்கு வந்து அதை விட அதிகமாக கிடைக்கும். உதாரணமா 9 லைன்ஸ் கிடைக்கலாம், 6, 8 அது மாதிரி கிடைக்கலாம். அடுத்து thus the number of components of H beta line is greater than that of H alpha line. H beta line H alpha, அதாவது H alpha லைனுக்கு கிடைக்கக்கூடிய காம்பனண்டை விட H பீட்டாவுக்கு கிடைக்கக்கூடிய காம்பனண்ட் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா இதனுடைய ஃப்ரீக்வன்சி அந்த n வேல்யூ வந்து இதுக்கு வந்து H பீட்டாவுக்கு H ஆல்பாவோட n வேல்யூ அதிகமா இருக்கும். இதே மாதிரி வந்து H பீட்டாவை விட H காமாவுக்கு இன்னும் வந்து நமக்கு அதிகமான காம்பனன்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுதான். அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து the wave number shift. wave number shift எப்படி இருக்கும் அப்படின்னா wave number shifts are integral multiples of a unit which is proportional to the strength of the electric field. அதாவது wave number shift வந்து எதுக்கு இன்டெகிரல் மல்டிபிளா இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூனிட்டுக்கு இன்டெகிரல் மல்டிபிளா இருக்கு. அந்த யூனிட் வந்து யாருக்கு ப்ரொபோஷனலா இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். இது நம்ம ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா வேவ் நம்பர் ஷிஃப்ட்டுக்கான ஃபார்முலா இதுதான் வந்து நமக்கு வேவ் நம்பர் ஷிஃப்ட்டுக்கான ஃபார்முலா. இதுல வந்து இது எனர்ஜிக்கான ஃபார்முலா, வேவ் நம்பர் ஷிஃப்ட்டுக்கான ஃபார்முலா இது. இப்போ இந்த வேவ் நம்பர் ஷிஃப்ட்டுக்கான ஃபார்முலாவில் நமக்கு இந்த வேல்யூக்கு கான்ஸ்டன்ட் போட்டோம் அப்படின்னா பேலன்ஸா நமக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வேவ் நம்பர் ஷிஃப்ட் டெல்டா டி வந்து எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்குது அப்படின்னா இந்த டேர்முக்கு ப்ரொபோஷனலா இருக்குது. இந்த டேர்ம் தான் நம்ம வந்து அந்த யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த யூனிட்டுக்கு இன்டெகிரல் மல்டிபிளா இருக்கு, இந்த யூனிட்டுக்கான ஒரு இன்டெகிரல் மல்டிபிள் வேல்யூஸா இருக்குது அப்படின்னு சொல்றோம். இந்த யூனிட்ல இ அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு குறிக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு n இன்ட்டு n2 மைனஸ் n1 இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா குவாண்டம் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா எக்ஸப்ட் ஃபார் த ஆப்சன்ஸ் ஆஃப் சர்க்குலர் போலரைசேஷன் இன் லாஞ்சிடியூடினல் அப்சர்வேஷன். நமக்கு லாஞ்சிடியூடினல் அப்சர்வேஷன்ல சீமான் எஃபெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிடைக்கக்கூடிய 2 சிக்மா லைன்ஸும் சர்க்குலர் போலரைஸ்டா இருக்கும். ஆனா ஸ்டார்க் லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டார்க் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து நான் போலரைஸ்டுன்னு சொல்லியிருப்போம். அந்த வித்தியாசத்தை தவிர மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டார்க் லைன்ஸ் வந்து எதை சார்ந்து இருக்கு, எது மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம சீமான் லைன்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பாட்டி இன் கான்ட்ராஸ்ட் டு த சீமான் லைன், பட் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கு. என்ன கான்ட்ராஸ்ட் அப்படின்னா the pi components show greater shift. இங்க வந்து சீமான் லைன்ல வந்து சிக்மா காம்பனன்ட் வந்து ஷிஃப்ட் அதிகமா இருக்கும். இங்க வந்து பை காம்பனன்ட்ஸ் வந்து நமக்கு வந்து சிக்மா கிரேட்டர் ஷிஃப்ட்ஸ் தென் இந்த இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலா சிக்மா அப்படின்றது வரணும், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பட் இன் கான்ட்ராஸ்ட் டு சீமான் லைன்ஸ் the pi components show greater shifts than the sigma components. நோட்ஸ்ல வந்து இங்க சிக்மா போட்டுக்குங்க. சிக்மா காம்பனன்ட்டை விட பை காம்பனன்ட் ஷிஃப்ட் வந்து இங்க வந்து அதிகமா இருக்கும். அடுத்த ஃபிஃப்த் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா the hydrogen lines involving the lowest energy state. lowest energy stateனா n வந்து small n. For such as H alpha, H beta show only a symmetrical splitting proportional to the field strength. This is known as the first order or the linear Stark effect. அதாவது lower energy states na small n value. இப்போ n equal to 1, n equal to 2 அந்த மாதிரி n equal to 1 என்றது small n. இப்போ lower energy stateக்கு H alpha H beta லைன்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் ஆகுது, அதோடைய ஸ்பிளிட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா எதுக்கு ப்ரொபோசலா இருக்குது அப்படின்னா ப்ரொபோசல் ஃபீல்டு ஸ்ட்ரென்த், அதாவது இ என்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துக்கு ப்ரொபோசலா இருக்கும். அதனால நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா இ மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வெறும் இ அப்படின்னா இயோட பவர்ல வந்து நமக்கு 1 இருக்கிறதா அர்த்தம்.
அப்ப இட் இஸ் இ பவர் ஒன்னுக்கு ப்ரொபோஷனல். இட் இஸ் இ பவர் ஒன்னுன்றதுனால நம்ம இது என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றோம், அல்லது லீனியர் ஸ்டார்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதுவே ஃபார் த லைன்ஸ் இன்வால்விங் த ஹையர் ஸ்டேட்டா இருந்துச்சுன்னா, இப்ப n ஈக்குவல் டு 3 n ஈக்குவல் டு 4 அப்படின்னா அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹெச் காமா அண்ட் ஹெச் டெல்டா, ஹெச் காமா ஹெச் டெல்டா லைன்ஸ் வந்து நமக்கு n ஈக்குவல் டு 3 4ல நமக்கு கிடைக்கும். இப்போ அதனுடைய காம்பனன்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அந்த காம்பனன்ட்ஸ் கொண்டு போய் நம்ம வந்து ஹெச் காமா ஹெச் டெல்டா அந்த லைன்ஸை நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கும்போது அது எப்படி வந்து இப்போ அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து யாருக்கு ப்ரொபோசலா இருக்குது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் த ஃபீல்டு ஸ்ட்ரென்த், அதாவது ஈயோட ஸ்கொயருக்கு ப்ரொபோசலா இருக்கும். அதனால இந்த ஸ்டார்க் எஃபெக்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் ஸ்டார்க் எஃபெக்ட்னு சொல்றோம். இல்லாட்டி இன்னொரு பேர் என்ன அப்படின்னா குவாட்ரட்டிக் ஸ்டார்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட்ரட்டிக்னாலும் செகண்ட் ஆர்டர் அப்படின்னா ஒன்றுதான். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். குவாட்ரட்டிக் அப்படின்னா இருபடி அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை வந்து அதாவது கம்மியான எனர்ஜி அப்படின்னா நமக்கு வந்து ஹெச் ஆல்பா ஹெச் பீட்டா லைன்ஸ், அது வந்து கம்மியான எனர்ஜி லெவல்ல இருந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது ஷிஃப்ட். அந்த அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டார்க் எஃபெக்ட் ஒபே பண்ணுது. அதுவே ஹை எனர்ஜி ஸ்டேட் அது வந்து ஹெச் காமா அண்ட் ஹெச் டெல்டா இந்த லைன்ஸ் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வைக்கும்போது அதுல கிடைக்கக்கூடிய அந்த அந்த ஷிஃப்ட், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் அந்த லைன் ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு உள்ள அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து யாருக்கு ப்ரொபோசலா இருக்கு அப்படின்னா இ ஸ்கொயருக்கு ப்ரொபோசலா இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதை வந்து செகண்ட் ஆர்டர் ஸ்டார்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம், அல்லது இன்னொரு பேர் வந்து குவாட்ரட்டிக் ஸ்டார்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாயிண்ட் நம்பர் 7, the first order stark effect is restricted to hydrogen like atoms. first order stark effect வந்து எதுல மட்டும் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ்ல மட்டும் தான் பெரும்பாலும் நடக்கும். and occurs only in fields larger enough for the fine sector to become negligible. அதாவது and occurs only, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டார்க் எஃபெக்ட் எங்க நடக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ்ல நடக்குது. and occurs only in field, எப்படி இருக்குன்னா ஃபீல்டு வந்து நமக்கு லார்ஜா இருக்கும், லார்ஜ் ஃபீல்டா இருக்கணும். இந்த லார்ஜ் ஃபீல்டு எப்படி இருக்கணும்னா அதோடைய ஃபைன் ஸ்ட்ரக்சரை ஏற்கனவே உள்ள ஃபைன் ஸ்ட்ரக்சரை வந்து நெக்லிஜிபிள் பண்ற அளவுக்கு அந்த லார்ஜ் ஃபீல்டு இருக்கணும் அப்படின்றதான் 7th பாயிண்ட். அப்புறம் அதர் ஆட்டம்ஸ், ஸோ ஹைட்ரஜனை தவிர மற்ற ஆட்டம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு செகண்ட் ஆர்டர் அல்லது குவாட்ரட்டிக் எஃபெக்ட் மீன்ஸ் குவாட்ரட்டிக் ஸ்டார்க் எஃபெக்ட் அதை வந்து நமக்கு கொடுக்கலாம். அடுத்து அப் டு ஃபீல்ட்ஸ் ஆஃப் அபவுட் 10⁻7 வோல்ட் பெர் மீட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 10⁵5 வோல்ட் பெர் சென்டிமீட்டர்ன்றது, அதுதான் நம்ம 10⁻7 வோல்ட் பெர் மீட்டர் சொல்றோம். த ரெசல்யூஷன் இன்க்ரீசஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு த ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இ, அதாவது 10⁻7 வோல்ட் பெர் மீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து அதோட ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து எதுக்கு, அதாவது இது வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்குது அப்படின்னா ஈக்கு ப்ரொபோஷனலா இருக்குது. இன் திஸ் ரீஜன் வி ஹேவ் லீனியர் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டார்க் எஃபெக்ட். அதுவே இந்த இ வேல்யூ வந்து 10⁻7 அதை விட அதிகமாகும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா செகண்ட் ஆர்டர் ஸ்டார்க் எஃபெக்ட் கிடைக்குது. அதாவது அது இந்த லைன் பேட்டர்ன் ஷிஃப்ட் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்குன்னா இ ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலா இருக்கு. இது வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது 10⁻7 வோல்ட் பெர் மீட்டர் வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டார்க் எஃபெக்டா இருக்கும். அதே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமா கொடுக்கும்போது 10⁻7 விட அதிகமா கொடுக்கும்போது அது என்ன நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் ஸ்டார்க் கிடைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டார்க் எஃபெக்டோட சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்லயும் நம்ம படிப்போம். தேர் இஸ் நோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டார்க் எஃபெக்ட் ஃபார் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன். கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன்னா n ஈக்குவல் டு 1. என்னன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ 1ன்றது நமக்கு கே செல், அது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு என்ன கிடையாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டார்க் எஃபெக்ட் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நமக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ்லயும் வரும், ஸோ அதனால இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா the first order stark effect, the perturbed energy values are, ஹைட்ரஜனுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டார்க் எஃபெக்ட் வந்து நமக்கு n ஈக்குவல் டு 2 அதுக்கெல்லாம் நமக்கு கிடைக்கும். n ஈக்குவல் டு 1க்கு தான் கிடைக்காது. அப்ப n ஈக்குவல் டு 2க்கு கிடைக்கும் போது அதனுடைய பெர்டர்ப்டு எனர்ஜி அது வந்து 4ஆ பிரியுது. 4ஆ பிரியும் போது ஒன்னு வந்து 0 0 +3, இன்னொன்னு -3ல கிடைக்குது. அப்போ வந்து 0 0 ரெண்டும் சேர்ந்து ஒரே வேல்யூவா கிடைக்கும். இது ஒரு வேல்யூ, இது வேற வேல்யூ. அப்போ வந்து 3 டிஃபரெண்ட் வேல்யூஸ். இப்போ பெர்டர்ப்டு எனர்ஜிஸ் வந்து 0, 0 +3e EA0 -3e EA0. ஹியர் ஸ்மால் இன்றது எலக்ட்ரானிக் சார்ஜ், கேபிட்டல் இன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, A0 அப்படின்றது போர் ரேடியஸ், போர் ரேடியஸ் சொல்லுவோம், அல்லது போர் ஆரம் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ A0 is the bore radius. Bore radiusக்கான ஃபார்முலா வந்து நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது h cross square by m z e square 4 pi epsilon naught அப்படின்ற ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து here z equal to 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 ரேடியஸ் நமக்கு வந்து அது கிடைச்சிடும். அடுத்து E equal to E0 எனர்ஜி. இப்போ நேரடியாக நம்ம வந்து எனர்ஜி வேல்யூக்கு வந்துட்டோம். அந்த எனர்ஜி வேல்யூக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா E equal to E0 minus 3 A0 E equal to E0 minus 3 A0 E by 2Z into E n into N2 minus N1. இந்த E வந்து எனர்ஜி, இந்த E வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். ரெண்டும் வந்து ரெண்டுமே எனர்ஜி இல்ல. இந்த E0ன்றது நம்ம ஃபீல்டு அப்ளை பண்ணாத போது இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி. ஃபீல்டு அப்ளை பண்ண பிறகு அதுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி சேஞ்சோட சேர்ந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி, தட் இஸ் கேபிட்டல் E. இப்போ நெக்ஸ்ட் இந்த டேர்ம் ஷிஃப்ட். டேர்ம் ஷிஃப்ட்ன்றது நம்ம நார்மலா அந்த வேவ் நம்பர் ஸ்கேல் தான். இப்போ வேவ் நம்பர் ஸ்கேலுக்கு பாத்தீங்கன்னா மைனஸ் டெல்டா இ பை சிஹெச். இப்போ இது வந்து இ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டெல்டா இ. இப்போ டெல்டா இ பை சிஹெச். டெல்டா இ பை சிஹெச் போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெண்டுலுமே E0 வரும் கழிக்கும் போது. அப்போ E0 வந்து கேன்சல் ஆயிடும். அடுத்தது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3A0 E by 2Z அதோட சிஹெச் டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். சிஹெச் டிவைட் பண்ணிக்கிறோம். பிளஸ் கேபிட்டல் E n into N2 minus N1 அப்படின்னு கிடைச்சு. இதுல nன்றது குவாண்டம் நம்பர், N2 minus N1 குவாண்டம் நம்பர் தான். N2 minus N1ன்றது என்ன குவாண்டம் நம்பர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாரபோலிக் குவாண்டம் நம்பர்னு சொல்றோம். என்னன்றதுக்கு வேற என்னன்னா டோட்டல் குவாண்டம் நம்பர். E0 அப்படின்றது ஃபீல்டு ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த ஆட்டம். ஃபீல்டு ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த ஆட்டம்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுல வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட எனர்ஜி. நெக்ஸ்ட் டெல்டா டி ஈக்குவல் டு திஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டெல்டா டி ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னா இந்த 3A0 E by 2CH. இந்த 2CH இதுக்கெல்லாம் நம்ம வந்து வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 6.40 into 10⁻⁻5 கிடைக்குது. அடுத்த இந்த இசட்டை தூக்கி இங்க தனியா நம்ம எழுதிட்டோம். ஏன்னா இசட்ன்றது அந்த ஆட்டம் பொறுத்து மாறுபடுன்றதுனால அதுக்கு நம்ம வேல்யூ அப்ளை பண்ண முடியாது. சென்டிமீட்டர் இன்வர்ஸ். அடுத்து இந்த குவாண்டம் நம்பர்ஸ் சொன்னோம் இல்லையா, n, n1, n2. இந்த n, n1, n2 எல்லாமே வந்து இந்த ரிலேஷன் படி அமையணும். அதாவது ml equal to n minus n1 minus n2 minus 1. அதாவது இந்த n minus n1 minus n2 minus 1 இதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக யாருக்கு ஈக்குவலா இருக்கணும்னா mlக்கு ஈக்குவலா இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த குவாண்டம் நம்பர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்த செலக்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்டா ml equal to 0. டெல்டா ml equal to 0ன்றது நமக்கு பை காம்பனன்ட்ஸ் தரும். டெல்டா ml equal to plus or minus 1ன்றது சிக்மா காம்பனன்ட்ஸ் தரும். இது நம்ம ஏற்கனவே நம்ம சீமான் எஃபெக்ட்ல நம்ம பார்த்திருப்போம். அடுத்து அலௌட் வேல்யூஸ். அதாவது நமக்கு வந்து 3 குவாண்டம் நம்பர் இருக்கு. 3 குவாண்டம் நம்பருக்கான அலௌட் வேல்யூஸ், அப்புறம் mlக்கான டோட்டல் அலௌட் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். இது நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் மாதிரி தான், அதே மாதிரியான வேல்யூஸ் தான். அடுத்து n1 பாத்தீங்கன்னா 0ல இருந்து n-1 வரைக்கும். n2வும் அதுவும் 0ல இருந்து n-1 வரைக்கும் இருக்கலாம். mlோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0 plus or minus 1 plus or minus 2 etc plus or minus n-1 வரைக்கும் நமக்கு mlோட வேல்யூ இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம ஸ்டார்க் எஃபெக்ட் அதை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஸ்டார்க் எஃபெக்ட்ன்றது அதுல என்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது ஒரு ஆட்டத்தை கொண்டு போய் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை வைக்கும் போது அதனுடைய ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன்ன்றது பல காம்பனன்ட்ஸா நமக்கு பிரியுது. அதுதான் நம்ம ஸ்டார்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டார்க் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு, இன்னொன்னு செகண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டார்க் எஃபெக்ட்னா அந்த ஷிஃப்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன் ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்கு, அதாவது e⁻1க்கு ப்ரொபோஷனலா இருக்கும். அதுவே செகண்ட் ஆர்டர் அப்படின்னா e⁻2க்கு ப்ரொபோஷனலா இருக்கும், அதாவது e²க்கு ப்ரொபோஷனலா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லோயஸ்ட் எனர்ஜி அந்த மாதிரியான கண்டிஷன்ல உதாரணமாக H ஆல்பா H பீட்டா லைன்ஸ் இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டார்க் எஃபெக்டை கொடுக்குது. H காமா H டெல்டா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் ஹையஸ்ட் எனர்ஜி லெவல்ஸ்ல இருக்கக்கூடிய அது வந்து நமக்கு செகண்ட் ஆர்டர் இதை வந்து நமக்கு கொடுக்குது. அடுத்ததான் இந்த ml ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா அந்த குவாண்டம் நம்பர்ஸ், இந்த ஃபார்முலா ml ஈக்குவல் டு n மைனஸ் n1 மைனஸ் n2 மைனஸ் 1 அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்புறம் டெல்டா டி அப்படின்ற அந்த டேர்ம் ஷிஃப்ட்டுக்கான ஃபார்முலா
கடைசியில் நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 6.40 into 10⁻⁵ E n minus n into n2 minus n1 by z centimeter power minus 1. இது வரைக்கும் நம்ம ஸ்டார்க் எஃபெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கலாம். ஒரு 2 minutes டவுட்ஸ்க்கான டைம். அப்படி டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைப்பர்பைன் ஸ்பிளிட்டிங் அதுக்கு நம்ம வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் ஹைப்பர்ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிங்கிள் லைன் கிடைக்கும். அந்த சிங்கிள் லைன் சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு ஹை ரெசல்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பார்க்கும்போது அது டபுள் லைனா நமக்கு தெரியலாம். அதுக்கப்புறம் அந்த டபுள் லைனுமே இன்னும் நம்ம வந்து அதிகமான ஹையஸ்ட் ரெசல்யூஷன் வச்சு பார்க்கும்போது அது மேலும் பல லைன்ஸா பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும், பிரிஞ்சு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு லைன் 2-3 லைனா பிரிகிறது நமக்கு வந்து ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். அதுவே ஹைப்பர் ஃபைன்றது அது மேலும் இன்னும் பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஹைப்பர் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஹைப்பர் ஃபைனுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் சிங்கிள் லைனா கிடைக்குதுன்னா அதுல எந்த ஒரு சிங்கிள் ஆட்டமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு இன்டராக்ஷன் எனர்ஜியும் அங்க வந்து ஏற்பட போறது இல்லை. ஒரே ஒரு ஆட்டத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு இது மட்டும் தான், டிஸ்டர்பன்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கும். அதுவே வந்து நமக்கு இன்னொரு எல்எஸ் கப்ளிங் மூலமாக அல்லது இன்னொரு எலக்ட்ரான் மூலமாக இன்னொரு ஆட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் மூலமாக நமக்கு வந்து என்ன கிடைக்கலாம் அப்படின்னா வந்து இந்த எலக்ட்ரானுடைய இயக்கம் வந்து சேஞ்ச் ஆகலாம். அப்போ வந்து நமக்கு ஒரு எனர்ஜி லெவல்ன்றது சில இன்னும் கூடுதலான எனர்ஜி லெவல்ஸா என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் ஆகலாம். அப்படி மல்டிபிள் ஆகும்போது நமக்கு நிறைய லைன்ஸ் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். இன்னும் வந்து சில காரணங்களால என்ன அப்படின்னா நியூக்ளியஸுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்பின் இருக்கு. இப்போ நியூக்ளியஸோட ஸ்பின் வந்து எலக்ட்ரானோட ஸ்பின்னோட அல்லது எலக்ட்ரானுடைய அந்த ஆங்குலர் மூமெண்டத்தோட என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டராக்ட் பண்ணலாம். அப்படி இன்டராக்ட் பண்ணும்போது அதோடைய அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இன்டராக்ட் பண்ணும், ஆனால் அதோட இன்டராக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால அதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா சில மைனூட்டான லெவல்ஸா அது வந்து இன்னும் மேலும் வந்து நம்ம எனர்ஜி லெவலை பிரிக்கும். அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து இன்னும் ஒரு ரொம்ப ஹைப்பர் ஃபைன் லைன்ஸாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் லைன்றது நிறைய ஹைப்பர் ஃபைன்ஸ் லைன் சேர்ந்த அமைப்பாக நமக்கு தெரியலாம். இந்த மாதிரியான இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். இப்போ many fine structure components of spectral lines when examined under instrument of high possible resolution are further splitted into components with the separations of the order of 1 centimeter inverse, which is very much smaller than those of the ordinary multiplet structure. அதாவது நார்மலா நம்ம ஒரு ஹை பாசிபிள் ரெசல்யூஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு அது ஒரு ஃபைன் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது.
அது இன்னும் மேலும் என்ன பண்ணுது அப்படின்னா மேலும் ஸ்பிளிட் ஆகி அதோடைய செப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா, அதாவது 1 சென்டிமீட்டர் பவர் -1 அப்படின்ற அளவுக்கான ஒரு செப்பரேஷனாக இன்னும் மேலும் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு கிடைக்குது. இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சொல்லியிருக்கோம். The hyperfine, this splitting is called the hyperfine structure and is explained by the following two factors. இந்த hyperfine structure கான two factors அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, one is the isotopic effect, another one is the nuclear spin. இந்த ரெண்டு தான் வந்து நமக்கு hyperfine structureக்கு காரணம். இது ஜெனரலா ஞாபகம் வச்சுங்க. hyperfine structureக்கு யாரு வந்து காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா isotopic effectம் nuclear spin. But different isotopes of an element have different mass and hence different Rydberg constant and hence different energy levels. Different isotope உதாரணமா ஒரு டோட்டல் ஒரு மாலிகூல் நமக்கு இருக்குது, அதுல வந்து டிஃபரெண்டான ஐசோடோப்ஸ் அதுல கலந்துருக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம CO மாலிகூல்ல பாத்தீங்க அப்படின்னா C12O16 அது இருக்கலாம், அதே மாதிரி C12O18 இருக்கலாம். இது ரெண்டுமே கலந்து கூட இருக்கலாம். இப்படி கலந்து இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து அதனுடைய ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் வந்து மாச பொறுத்து மாறும்போது நமக்கு அதனுடைய எனர்ஜி லெவலும் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து டிஃபரெண்ட் எனர்ஜி, ஒரு லெவல் வந்து பல லெவல்ஸா பிரியும். இதனாலையும் நமக்கு ஹைப்பர்ஃபைன் ஸ்ட்ரக்சர் உருவாகலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஸ்பின். இந்த ஃபர்ஸ்ட் எல்லாமே ஐசோடோபிக் எஃபெக்டால தான் இந்த ஹைப்பர்ஃபைன் வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிஸ்மத்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா நிறைய ஹைப்பர்ஃபைன் காம்பனன்ட்ஸ் வருது. என்ன அப்படின்னா உதாரணமா 6 ஹைப்பர்ஃபைன் காம்பனன்ட்ஸ் வந்து பிஸ்மத்ல கிடைக்குது. ஆனா பிஸ்மத்ல என்ன பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐசோடோப்பே கிடையாது. பிஸ்மத்துக்கு என்ன இல்லை அப்படின்னா ஒரே ஒரு ஐசோடோப் மட்டும் தான். ஸோ அதனால வந்து ரெண்டு வெவ்வேறு விதமான மாலிகூல்ஸ் ஆட்டம்ஸ் வந்து அதுல கலந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால அதுக்கு பிறகுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா நியூக்ளியர் ஸ்பின்னும் வந்து நமக்கு வந்து ஹைப்பர்ஃபைன் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஈடுபாட்டை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. An interaction between the internal magnetic field produced by the orbital motion of the electrons in the atom and the spin magnetic dipole moment of the nucleus causes a hyperfine splitting of the spectral terms. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங் ஏற்படுவதற்கு என்ன காரணம், எந்த இன்டராக்ஷன் காரணம் அப்படின்னா ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான். ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான், எலக்ட்ரானினுடைய அந்த சுற்றுப்பாதை இயக்கம், அதுவும் ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட், ஸ்பின் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட எலக்ட்ரானோடது இல்ல, நியூக்ளியஸோட ஸ்பின், அதாவது எலக்ட்ரானுடைய ஆர்பிட்டல் மோஷனுக்கும் நியூக்ளியஸோட ஸ்பின்னுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன் தான் நமக்கு இந்த நியூக்ளியர் அதாவது ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நாம வந்து அட்டாமிக் வெக்டர் மாடல் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். Let us construct the vector model with the nuclear spin. அந்த வெக்டர் மாடல்ல நியூக்ளியர் ஸ்பின்னையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேர்க்க போறோம். நியூக்ளியர் ஸ்பின் டேக்கன் இன்டு அக்கவுண்ட், அதையும் நம்ம சேர்த்துக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ the total angular momentum of the whole atom, இப்போ மொத்த ஆட்டத்தோட டோட்டல் ஆங்குலர் மொமெண்டத்தை நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா எஃப் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்க போறோம். எஃப் வெக்டர்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் 3 ஆங்குலர் மொமெண்டா. என்னென்ன ஆங்குலர் மொமெண்டா அப்படின்னா எலக்ட்ரானினுடைய ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டா, அடுத்து எலக்ட்ரானினுடைய ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டா, அடுத்து நியூக்ளியஸோட ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டா. நியூக்ளியோட ஸ்பின்னை வந்து நம்ம வந்து ஐன்னு எடுத்துக்குவோம். எலக்ட்ரானுடைய ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டா வந்து எல் வெக்டர், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் எஸ் வெக்டர். இது நம்ம ஏற்கனவே தெரியும். அப்ப therefore எஃப் வெக்டர் ஈக்குவல் டு, எஃப் வெக்டர்ன்றது டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம், அதாவது எல் வெக்டர் திஸ் எலக்ட்ரானுடைய எல் வெக்டர், எலக்ட்ரானுடைய எஸ் வெக்டர், நியூக்ளியஸோட ஐ வெக்டர், மூணும் சேர்ந்தது டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். திஸ் எல் வெக்டர் பிளஸ் எஸ் வெக்டர் நம்ம ஜே வெக்டர்னு சொல்லுவோம், நம்ம எலக்ட்ரானோட ஜே வெக்டர். அப்ப ஜே எஃப் வெக்டர் ஈக்குவல் டு அப்ப நமக்கு ஜே பிளஸ் ஐ அப்படின்னு கிடைக்கும். அடுத்து எஃப் வெக்டரோட மேக்னிடியூட் எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம வந்து ரூட் ஆஃப் எஃப் இன்ட்டு எஃப் பிளஸ் 1 இன்ட்டு ஹெச் கிராஸ். இது நம்ம ஏற்கனவே எல் வெக்டர் அப்படின்னா எல் இன்ட்டு எல் பிளஸ் 1 ஹெச் கிராஸ் எழுதுவோம். அது மாதிரி எஸ் வெக்டர் அது மாதிரி எழுதுவோம். அது மாதிரி எஃப் வெக்டர் இந்த மாதிரி நம்ம அதோட மேக்னிடியூட எழுதிக்கிறோம். அடுத்து இந்த எஃபோட வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா எஃப் வந்து என்னென்ன வேல்யூஸை பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் வந்து ஜே பிளஸ் 1 ஜே பிளஸ் ஐயில் இருந்து ஒவ்வொன்னா குறைஞ்சிக்கிட்டே போய் ஜே மைனஸ் ஐ வரைக்கும் பெறலாம். இப்போ நமக்கு நோட்ஸ்ல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜே பிளஸ் 1 இருக்கு, அது ஆக்சுவலா ஜே பிளஸ் 1 இல்ல ஜே பிளஸ் ஐ. அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜே பிளஸ் ஐ கமா ஜே பிளஸ் ஐ மைனஸ் 1 அண்டு ஜே மைனஸ் 1. இப்போ உதாரணமா இப்போ ஜே பிளஸ் ஐயோட வேல்யூ வந்து 5 அப்படின்னா நமக்கு வந்து
5ல இருந்து அப்படியே ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டே போய் ஜே மைனஸ் ஐ வரைக்கும் போகும். இப்போதான் சாரி, ஜே வந்து 3, ஐ 2 அப்படின்னா இப்போ ஜே பிளஸ் ஐ ஈக்குவல் டு 5. அடுத்து வந்து 4, 3, 2 எது வரைக்கும் நம்ம போகணும்னா ஜே மைனஸ் ஐ வரைக்கும். அப்ப 3 மைனஸ் 2, 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. அப்ப 5ல இருந்து 1 வரைக்கும். அப்ப இத்தனை வேல்யூஸ் நம்ம இந்த எஃப் ஆனது பெறும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த எஃப்க்கான வேல்யூஸ் எத்தனை அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, இது வந்து 2j பிளஸ் 1 வேல்யூஸ். அதாவது எஃப்க்கு 2j பிளஸ் 1 வேல்யூஸ் இருக்கும். ஐயோட வேல்யூ வந்து ஜேயோட வேல்யூவை விட அதிகமா இருக்கும்போது, அல்லது ஜே வந்து சின்னதா இருந்தா 2j பிளஸ் 1ன்ற ஃபார்முலா எடுத்துக்கணும். அதுவே ஐ சின்னதா இருந்துச்சு அப்படின்னா 2i பிளஸ் 1 அப்படின்ற அந்த டேர்ம் எடுத்துக்கணும். அதாவது எஃப்க்கு எத்தனை வேல்யூ இருக்கும் அப்படின்றதுக்கான ஃபார்முலா. இப்போ உதாரணமா ஜே வந்து 3, ஐ வந்து 2. இப்ப ஜே 3, ஐ 2 அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை வேல்யூஸ் அப்படின்னா 2j பிளஸ் 1 வேல்யூஸ். சரி, இங்க வந்து ஐ தான் வந்து சின்னது, அதனால நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்னா 2i பிளஸ் 1, 2i பிளஸ் 1ன்ற ஃபார்முலா எடுத்துக்க போறோம். இப்போ 2i பிளஸ் 1 ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐக்கு வந்து 2 போட்டீங்கன்னா 2, 4, 1, 5. நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 5, 4, 3, 2, 1. ஒருவேளை ஜே வந்து 2, ஐ வந்து 3 அப்படின்னா அப்ப நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்னா ஜே 2j பிளஸ் 1. அப்பவும் நமக்கு என்னதான் கிடைக்கும், அதே 5 தான் நமக்கு கிடைக்கும். அதான் எந்த வேல்யூ சின்னதா இருக்கோ அதை வந்து 2ஆல பெருக்கி 1ஓட ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து எஃபோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதாவது எஃப்க்கான வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்றது கிடைச்சிடும். இதான் நம்ம வந்து கீழே எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப எஃப் ஜே வந்து 3/2, ஐ 1/2 அப்படின்னா எஃப்க்கு என்னென்ன வேல்யூஸ். இப்போ ஐ 1/2 அப்படின்றது y தான் வந்து சின்ன வேல்யூ. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்க போறோம்னா நம்ம 2i பிளஸ் 1. இப்போ 2i பிளஸ் 1 ஐக்கு மேல 1/2 போட்டீங்கன்னா 2. அப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்கும், 2 வேல்யூ இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது, ஜே பிளஸ் ஐ. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஜே பிளஸ் ஐ. அப்போ ஜேயும் ஐயையும் கூட்டினீங்கன்னா 3/2, 1/2 கூட்டினீங்கன்னா 2. அதுக்கப்புறம் அதுல இருந்து 1 கழிக்கணும். 1 கழிச்சீங்கன்னா 1. அடுத்து லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கலாம் அப்படின்னா ஜே மைனஸ் ஐ இருக்கலாம். ஜே மைனஸ் ஐனா 3/2ல இருந்து 1/2 கழிங்க. 3/2ல இருந்து 1/2 கழிச்சோம்னா நமக்கு வந்து 1. அப்ப 2,1 இந்த 2 வேல்யூ மட்டும் நமக்கு கிடைக்கும். அடுத்து எஃப்க்கான பேர் என்ன அப்படின்னா எஃப் இஸ் கால்டு ஹைப்பர்பைன் ஸ்பிளிட்டிங் குவாண்டம் நம்பர். இனிமே நம்ம ஹைப்பர்பைன் ஸ்பிளிட்டிங் அப்படின்றத நம்ம ஹெச்எஃப்எஸ் அப்படின்னு ஷார்ட்டா குறிப்போம். அதுக்காக தான் பிராக்கெட்ல நம்ம ஹெச்எஃப்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்டராக்ஷன் எனர்ஜி. இப்ப இன்டராக்ஷன் எனர்ஜின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நியூக்ளியரோட ஸ்பின்னுக்கும் எலக்ட்ரானுடைய அந்த டோட்டல் ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் இடையில ஏற்படக்கூடிய இன்டராக்ஷன் எனர்ஜி. இன்டராக்ஷன் எனர்ஜிக்கான ஃபார்முலா வந்து EIJ ஈக்குவல் டு 1/2 A dash F into F plus 1 minus I into I plus 1 minus J into J plus 1, where A dash is a constant. The values various HFS. அதாவது HFSன்றது நமக்கு அந்த F தான் நம்ம HFS ன்னு சொல்றோம். The various HFS levels of a given term of a given atom have the same I and J but differ in F. அதாவது ஹைப்பர்பைன் ஸ்பிளிட்டிங் லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதோடைய எல்லா லெவல்ஸ்லயுமே வந்து ஐ வேல்யூ சமமா இருக்கும், ஜே வேல்யூ சமமா இருக்கும். ஆனா எது டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னா எஃப் வேல்யூ மட்டும் டிஃபரா இருக்கும். அப்ப தேர்ஃபோர் நம்ம EIJ நம்ம வந்து அதுல இருந்து டெல்டா கண்டுபிடிக்க போறோம். அப்ப வந்து இப்ப நமக்கு எது டிஃபரா இருக்குன்னா எஃப் மட்டும் டிஃபரா இருக்கு. இதை மைண்ட்ல வச்சுங்க. ஐ அண்ட் ஜே இஸ் கான்ஸ்டன்ட். அது ஐயும் ஜேயும் மாறாது. அதாவது ஒரு ஹைப்பர்பைன் லெவலுக்கும் இன்னொரு ஹைப்பர்பைன் லெவலுக்கும் ரெண்டுக்குமே ஐ வேல்யூ பாத்தீங்கன்னா சேமா இருக்கும், ஜே வேல்யூ சேமா இருக்கும். ஆனா எஃப் வேல்யூ மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். அப்போ ஒரு ஹைப்பர்பைன் லெவல்ல இருந்து இன்னொரு ஹைப்பர்பைன் லெவலுக்கு டிரான்சிஷன் நடக்கும்போது நமக்கு அந்த ஹைப்பர்பைன் ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ ஹைப்பர்பைன் லைன்ல இருந்து ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கான டிரான்சிஷனுக்கான டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு எஃப் பிளஸ் 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். எஃப் எடுக்கிற இடத்துல எஃப் பிளஸ் 1 சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா எஃப்க்கு பதிலாக எஃப் பிளஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிட்டு மைனஸ் டோட்டலா ஒரு மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எஃப் இருக்கிற இடத்துல எஃப்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். நம்ம நோட்ஸ்ல வந்து எஃப் பிளஸ் எஃப்னு இருக்கு, அதை வந்து எஃப் ஈக்குவல் டு எஃப்னு மாத்திக்கங்க. இந்த பேரா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா hence the separation between two HFS levels can be obtained by substituting first F equal to F plus 1 and F equal to F in the above equation. இந்த equation
அண்ட் டேக்கிங் த டிஃபரன்ஸ்னா சப்ஸ்டிட் பண்ணிட்டு ரெண்டையும் வந்து கழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கழிச்சோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப Ej அதுல வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து 1/2 a dash. இதுல வந்து i டேர்மும் j டேர்மும் மாற போறது இல்ல, அதனால கழிக்கும் போது இது ரெண்டுமே 0 ஆயிரும். அதனால இது ரெண்டும் நம்ம இப்பவே விட்டுலாம். அதனால f டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் f க்கு பதிலாக என்ன போட போறோம் அப்படின்னா f plus 1. அடுத்து f plus 1 என்ன ஆகும் அப்படின்னா f plus 2 ஆயிடும். இது ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மைனஸ் திரும்ப 1/2 plus a dash இன்ட்டு f க்கு பதிலா f சப்ஸ்டிட் பண்ண போறோம். f க்கு பதிலா f plus 1 க்கு பதிலா f plus 1. நெக்ஸ்ட் இது ரெண்டுல இருந்து 1/2 a dash நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், f plus 1 into f plus 2 minus term f into f plus 1 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்க உள்ள பெருக்கி சுருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 1/2 a dash. இது ரெண்டுலையும் காமனா நமக்கு f plus 1 இருக்கு, அதனால f plus 1 நான் வெளியில எடுத்துறேன். வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல f plus 2 பேலன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மைனஸ் இங்க வந்து f இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் எஃப்க்கு பிளஸ் எஃப் அடிச்சிடலாம். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2 a dash 2 தூக்கி நம்ம முன்னாடி போட்டுக்கலாம். சாரி f plus 1 f plus 1 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா f plus 2 minus f is 2 கிடைக்குது. ஆனா அங்க வந்து 1/2. ஓகே, ஓகே. இந்த ஆக்சுவலா இந்த 1/2 a dash into 2 into f plus 1 இதுதான் கிடைக்கும் நமக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்ப கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டெல்டா இ ஈக்குவல் டு இங்க வந்து 1/2 வராது, இதை கேன்சல் பண்ணிருங்க. இப்போ டெல்டா இ ஈக்குவல் டு a dash into f plus 1 இதான் கரெக்ட் ஃபார்முலா. இப்போ டெல்டா இன்றது அந்த எனர்ஜி இன்டர்வல். எனர்ஜி இன்டர்வல் எதுக்கு ப்ரொபோசலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா f plus 1க்கு ப்ரொபோசலா இருக்கு. நம்ம ஏற்கனவே அந்த ரெண்டு லெவல்ல எடுத்திருந்தோம் இல்லையா, நம்ம ரெண்டு லெவலுக்கான அந்த டிரான்சிஷனை தான் நம்ம வந்து அந்த இந்த டிரான்சிஷனுக்கான டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜியை தான் நம்ம டெல்டா இன்னு வச்சிருக்கோம். இந்த டெல்டா இ வந்து யாருக்கு ப்ரொபோசலா இருக்குன்னா f plus 1க்கு ப்ரொபோசலா இருக்கு. f plus 1ன்றது இதோடைய ஹையஸ்ட் எனர்ஜி லெவல். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் ஹையஸ்ட் எனர்ஜி லெவல் f plus 1 வச்சிருந்தோம், லோயஸ்ட் வந்து f ன்னு வச்சிருந்தோம். அதனாலதான் எஃப்க்கு பதிலா f plus 1 அடுத்து எஃப்க்கு பதிலா f ன்னு சப்ஸ்டிட் பண்ணிருந்தோம். அப்ப இந்த டெல்டா இன்றது யாருக்கு ப்ரொபோசலா இருக்குன்னா ஹையஸ்ட் எனர்ஜி லெவல் அதுக்கு ப்ரொபோசலா இருக்கு. இதுதான் நம்ம வந்து லாண்டே இன்டர்வல் ரூல். இந்த லாண்டே இன்டர்வல் ரூல்ன்றது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். thus the energy interval between consecutive hyperfine splitting levels f and f plus 1 is proportional to the larger of the f value. f value எதுக்கு லார்ஜரா இருக்கோ அதுக்கு ப்ரொபோசலா இருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து நம்ம செலக்ஷன் ரூல் பாத்தீங்க அப்படின்னா டெல்டா எஃப் ஈக்குவல் டு 0, பிளஸ் ஆர் மைனஸ் 1. பட் எஃப் ஈக்குவல் டு 0 to 0 நாட் அலவுடு. 0 to 0 மட்டும் நடக்காது. பட் டெல்டா எஃப் 0 இருக்கலாம், ஆனா அது 0 to 0 கிடையாது. மற்றபடி எல்லாமே 1 to 1, 1 to 2, 2ல இருந்து 2, 3ல இருந்து 3 அதெல்லாம் நடக்கலாம். ஆனா 0 to 0 மட்டும் நாட் அலவுடு. அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 அது வந்து செலக்ஷன் ரூல். இது வந்து நமக்கு இது வரைக்கும் நம்ம வந்து ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஸ்பெக்ட்ரல் லைன்ல ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இந்த ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர் எதனால வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ரீசன் சொல்லியிருக்கோம். என்ன ரெண்டு ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு வந்து ஐசோடோபிக் எஃபெக்ட், அனதர் ஒன் இஸ் வந்து
நியூக்ளியர் ஸ்பின். இப்ப நியூக்ளியர் ஸ்பின்னை கன்சிடர் பண்ணி தான் நம்ம இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஃபார்முலாஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெல்டா இ லாஸ்டா வந்து டெல்டா இக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு 1/2 கிடையாது, a dash f plus 1, a dash f plus 1ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஹைப்பர்பைன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்க்கான டீடைல்ஸ். நெக்ஸ்ட் லாண்டே இன்டர்வல் ரூல்ன்றது f+1க்கு ப்ரொபோசலா இருக்குன்னு சொல்றது. அடுத்து செலெக்ஷன் ரூல் வந்து டெல்டா f equal to 0, plus or minus 1, but f equal to 0 to 0 not included. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஹன்ஸ் ரூல். ஹன்ஸ் ரூல் என்ன அப்படின்னா, according to Hund's rule, one electron is placed in all the degenerate orbitals such as px, py, pz before a second electron is placed in any of them, and that the electrons in the singly occupied orbitals have parallel spins. This means that the electrons in an atom have parallel spin as far as possible. The origin of Hund's rule lies in the electrostatic repulsion of the atomic electrons. இப்போ ஹன்ஸ் ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, one electron is placed in all the degenerate orbitals before a second electron is placed in any one of them. இப்போ இதற்கு வந்து நம்ம வந்து உதாரணமா ஒரு degenerate orbitals அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நமக்கு வந்து d ஆர்பிட்டல் ஆர் p ஆர்பிட்டல் s ஆர்பிட்டல் இதெல்லாம் நம்ம பாக்குறோம், f ஆர்பிட்டல் பாக்குறோம். இப்போ p ஆர்பிட்டல் எடுத்துக்கலாம். p ஆர்பிட்டல் அப்படின்னா அதுல வந்து நமக்கு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அப்ப அது 3 பார்ட்டிஷனா இருக்கும். ஒன் இஸ் px, இன்னொன்னு வந்து py, அனதர் ஒன் இஸ் pz. இதே மாதிரி d ஆர்பிட்டல் எடுத்துட்டாலும் நமக்கு வந்து 5 பார்ட்டிஷன் இருக்கும். நம்ம p வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து இப்போ 4 எலக்ட்ரான்ஸ் இந்த p ஆர்பிட்டல்ல ஃபில் ஆகணும்னு வச்சுக்குவோம். அப்ப எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா, ஹன்ஸ் ரூல் படி இப்போ 4 எலக்ட்ரான்ஸ்ல வந்து எப்படி எல்லாம் ஃபில் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த pxல மேக்சிமம் 2 எலக்ட்ரான் இருக்கலாம், pyல 2 இருக்கலாம், pzல 2 இருக்கலாம். இப்ப இந்த 4 எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு pxல 2, pyல 2 அப்படி ஃபில் ஆகலாம். இல்லைன்னா pyல 2, pzல 2 ஃபில் ஆகலாம். அல்லது px 2, pzல ஃபில் ஆகலாம். pyயை விட்டுலாம். இல்ல அப்படின்னா pxல 1, pyல 1, pzல 1, அல்லது ஏதாவது ஒண்ணுல 2, இன்னும் 2ல வந்து 1 அப்படி ஃபில் ஆகலாம். ஆக்சுவலா ஹன்ஸ் ரூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி அது ஃபில் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ஆர்பிட்டல்லையும் ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஃபில் ஆயிட்டு இன்னும் நமக்கு இடம் இன்னொரு எலக்ட்ரான் ஃபில் ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணணும்னா, திரும்ப வந்து இந்த 4th எலக்ட்ரான், அத ஃபர்ஸ்ட் 3 எலக்ட்ரான்ஸ் வந்து pxல 1, pyல 1, pzல 1 அப்படிதான் ஃபில் ஆகுமே தவிர pxல 2, pyல 2 அது மாதிரி என்ன பண்ணாதுன்னா ஃபில் ஆகாது. அதுக்கப்புறம் தான் 4th எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா pxல போயிட்டு ஃபில் ஆகும். எப்படி ஃபில் ஆகும்னா இந்த மாதிரி ஃபில் ஆகும். அதாவது ஒரே pxக்குள்ளேயே 2 எலக்ட்ரான் இருக்கணும்னா ஒரு 2 எலக்ட்ரானும் ஆன்டி பேரலாக இருக்க வேண்டும். பட் px, py, pzல தனித்தனியா இருக்கும்போது அது பேரலா இருக்கலாம். சரி, இது வந்து நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் தனித்தனியா ஃபில் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜோடியா ஃபில் ஆகுன்றது ஃபர்ஸ்ட் லைன். இப்போ செகண்டா என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஃபில் ஆகும்போது இப்போ வந்து 3 எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபில் ஆகுது. எப்படி ஃபில் ஆகாது அப்படின்னா, இப்போ 3 எலக்ட்ரான்ஸும் நமக்கு வந்து ஒருவேளை ஒன்னு இப்படி ஒன்னு இப்படி ஃபில் ஆகலாமா அப்படின்னா இப்படி ஃபில் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே 3மே வந்து ஒரே டைரக்ஷன்ல, அதாவது பேரலல் ஸ்பின்னா தான் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் தான் 2வது எலக்ட்ரான் அந்த இதுல போய் ஃபில் ஆகும் போது தான் அது வந்து ஆன்டி பேரலல் அப்படின்ற கான்செப்ட் அது எடுக்கும். ஏன்னா பேரலல் அப்படின்றது தான் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை சூஸ் பண்ணுது. பேரலா இருக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுது. அதன் பிறகுதான் ஒரே இதுக்குள்ள போகும்போது மட்டும்தான் ஆன்டி பேரலல் அப்படின்றத சூஸ் பண்ணுது. அப்படின்றதான் வந்து ஹன்ஸ் ரூல். சரி, ஹன்ஸ் ரூலோட சோர்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா, ஏன் வந்து ஒவ்வொரு pxல 1 ஃபில் ஆகுது, அப்புறம் pyல ஃபில் ஆகி, pzல ஃபில் ஆகி, அப்புறம் இடையிலன்னா மட்டும் 2 ஃபில் ஆகுதுன்னா என்ன ரீசன் அப்படின்னா, ஒரே இதுக்குள்ள 2 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சன் வந்து இருக்கும். அதனால அந்த ரிப்பல்சனை தவிர்க்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் ஃபில் ஆயிட்டு வேற வழியே இல்லைன்னா தான் அடுத்து 2வது எலக்ட்ரான் வந்து அங்க ஃபில் ஆகும். அப்படின்றதான் வந்து நமக்கு ஹன்ஸ் ரூல். அந்த 3 பாயிண்ட்லயும் நம்ம அதான் சொல்லியிருப்போம். நீங்க திரும்ப அதை ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல், அதாவது 1 electron is placed in all the degenerate orbitals. Degenerate orbitals மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து p ஆர்பிட்டல்ல இருக்கக்கூடிய இந்த 3 இதுமே வந்து சேம் எனர்ஜில தான் இருக்கும். பட் டிஃபரெண்ட் பொசிஷன் px, py, pz. இந்த px, py, pz தான் degenerate orbitals. அதாவது px, py, pz 3க்குமே எனர்ஜி சேம், பட் இடம் வந்து வேற வேற இடம். ஸோ அதனால இதை வந்து நம்ம degenerate orbitalன்ற வேர்டு யூஸ் பண்றாங்க.
அப்போ வந்து one electron is placed in all the degenerate orbitals such as px, py, pz. அது எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆன பிறகுதான் பிஃபோர் a second electron is placed in any one of them. ரெண்டாவது எலக்ட்ரான் ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் ஃபில் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது எலக்ட்ரான் ஃபில் ஆகும் அப்படின்றத எனக்கு சொல்லியிருக்கு. And that the electrons in the singly occupied orbitals have parallel spin. Parallel spinனுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டாவது பாயிண்ட்லயே நம்ம வந்து parallel முடிஞ்ச வரைக்கும் parallel spin எந்த அளவுக்கு பாசிபிளா இருக்குமோ அந்த மாதிரி ஃபில் ஆகும். இந்த ஆரிஜின்றது எங்க இருந்து வருதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிபல்சன் இதுல இருந்து வருது. ஓகே, இன்னைக்கு வந்து நமக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்க் எஃபெக்ட், அப்புறம் ஹைப்பர்பைன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹண்ட் ரூல், இந்த 3 டாபிக் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் டாபிக் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மீட்டிங்ல இருந்து ரிலீவ் ஆகிக்கலாம்.